நம்முடைய சூழ்நிலையில நாம மேற்கொள்ள, நமக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்ள, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள, துன்பங்களை மேற்கொள்ள, வியாதிகளை மேற்கொள்ள, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நாம என்ன செய்யணும் என்பதை யார் ஒருவர் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை தேவன் சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதத்துல பாருங்க, தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக்கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். நல்ல கவனிங்க, ராஜா ஆன கொஞ்ச நாள்லயே இந்த தாவீது ராஜா ஆயிட்டான்னு சொல்லி பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்திலே இவனை அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சத்ருவாகிய அந்த பெலிஸ்தர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த தாவீதுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை அவங்க இடத்துல கொண்டு வராங்க. அந்த யுத்தம் வரும்போது, யுத்தம் வாசல் வரைக்கும் வரும்போது தாவீது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறான். ஆண்டவரே, பெலிஸ்தர்களுக்கு விரோதமா வராங்களே, எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட போராட்டம் வந்திருக்கு, இதை நான் எப்படி மேற்கொள்வது, நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த போது, அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படியா நீ காத்திருக்கும் போது நான் முன்னெடுத்துல வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை இப்ப தாவீதுக்கு வெளிப்படுத்தி, என்ன, நீ பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போ, நான் அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அதே மாதிரி அவன் புறப்பட்டு போனான். பெலிஸ்தர்களை கர்த்தர் அவன் கையில கொடுத்தார். எப்படி கொடுத்தார் பாருங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது பாகால் பாரசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல, நல்ல கவனிச்சீங்களா, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பாரசீம் என்று பெயரிட்டான். பாகால் பாரசீம் என்று பெயரிட்டான். அப்ப நல்லா பாருங்க, இந்த பாகால் பிராசிம்னால என்ன அர்த்தம்? என் சத்துருக்களை என் தேவன் எனக்கு முன்பதாக தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல ஓட பண்ணினார் என்று அர்த்தம். அப்போ ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து, கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் கொடுக்கிற அந்த வழி நடத்துதலின்படி, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஒருவன் மேற்கொள்ள போகும்போது, ஒருவன் காரியங்களை நடக்கும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் சரி, அந்த சத்துருக்களை உங்களுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் உடைந்து ஓட பண்ணுகிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருங்க. இன்னொரு காரியத்தையும் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். 22 வாசிங்க. பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து, நல்லா கவனிங்க, ஒரே வசனம் தான் நடுவுல, இந்த ஒரு வசனம் முடிஞ்சு அடுத்த வசனம் சொல்லுது, பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். திரும்பவும் யுத்தம் பண்ண வராங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகலாம், அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இப்ப அவனுக்கு வார்த்தை கொடுத்தாரு. அடுத்த வார்த்தை இப்ப வாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து, என்ன செஞ்சான் கவனிச்சீங்களா? கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து, நல்லா கவனிச்சீங்க, யார் ஒருவர் கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ, எந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரோ, என்ன வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரோ,